மேஷராசிக்காரங்களுக்கு லக்கி டே செய் அல்லது செத்துமடி என்ற சித்தாந்தத்திற்கு மேஷராசிக்காரர்கள் சொந்தக்காரர்கள். அப்படியே பட்டுன்னு கடுகு போல தாளிக்கிற மேஷராசிக்காரருக்கு புதன்கிழமை வந்துருச்சுன்னு சொன்னாலே, சனிக்கிழமை என்பது மேஷராசிக்காரர்கள் சில மந்தத்தன்மையும் தடைகளையும் காரிய தடைகளையும் அவங்களுக்கு சனிக்கிழமை ஏற்படுத்துது. அந்த வெப்பத்தை, கோபத்தை, உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய ஒரு நாளாக மேஷராசிக்காரர்களுக்கு சனி பகவான் சுய ஜாதகத்துல நல்ல அமைப்புகள்ல இல்லைன்னு சொன்னா வாய் வார்த்தை, சண்டை, மோதல்கள்லாம் தம்பதிகளுக்குள்ள வந்துடும், காதலர்களுக்குள்ள வந்துடும். சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுடைய பொற்பாதம் அணிந்த மேஷராசிக்காரர்களுக்கு 7 கிழமைகளும் அதிர்ஷ்டமாக மாற வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. கடந்த எபிசோட்ல நம்ம எல்லா ராசிக்காரர்களுக்குமே லக்கி கலர்ஸ் பார்த்தோம். ஸோ மக்களுமே ரொம்ப விரும்பி பார்த்துருந்தாங்க. மக்கள் இன்னொரு விஷயமே கேட்டிருந்தாங்க, எங்களுக்கு அந்த லக்கி டே சொல்லுங்க, ஏன்னா எல்லா நாளுமே நல்ல நாள் தான் சார். ஸோ அந்த வரிசையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் லக்கி டே என்றது அவங்களுடைய ராசிப்படி எந்த நாள் சிறப்பான நாள்னு பார்க்க போறோம். ஸோ அந்த வரிசையில் மேஷ ராசிக்காரங்களுக்கு லக்கி டே என்ன சார்? மேஷம் அந்த ராசியிலேயே அந்த தன்மை இருக்குங்க. ஒரு நாளை ஆட்சி செய்யக்கூடியது, அந்த நாளினுடைய எல்லா விஷயங்களையும் கொடுக்கக்கூடிய அந்த காலையில முதல் 1 மணி நேரத்துல என்ன ஓரை வருதோ அதுதான் அந்த கிழமையினுடைய ஆதிக்க நாள். மேஷராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் என்பவர் செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய்க்கிழமையே அவர்களுடைய ராசிக்கு ஒரு அதிர்ஷ்டமான கிழமை. அதற்கப்புறம் மேஷராசிக்காரர்கள் அந்த செவ்வாய்க்கிழமைன்னு வந்துட்டாலே அப்படியே ஒரு விதமான துடிப்போட இருப்பாங்க. இயற்கையிலே ஆயுதத்துக்கு கூட அரை நாள் லீவ் இருக்கா, மேஷராசிக்காரர்களுக்கு லீவ் இல்லை அப்படின்ற மாதிரி எப்போ பார்த்தாலும் வெப்பன்ஸோடய சுற்றிக்கிட்டு இருக்கிற ராசி. வெப்பன்ஸ்னா தப்பான அர்த்தம் இல்லைங்க, எதை செய்யலாம், இன்னைக்கு வண்டி எடுத்துகிட்டு எங்கே போகலாம், கம்ப்யூட்டர் தூக்கிட்டு எங்கிட்டு போகலாம், ஏதாவது வேலையை செய்யலாமா அப்படின்னு எப்போ பார்த்தாலும் ஒரு பிஸியாகவே தன்னை ஒரு நடமாடும் வாகனமாகவே வீட்டுக்குள்ளே இருந்தாலும் கூட சைக்கிளில் சக்கரம் கட்டிட்டு சுற்றுற மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் மேஷராசிக்காரவங்க. ஆக மேஷராசி என்றாலே வேகம், மேஷராசி என்றாலே முயற்சி, மேஷராசி என்றாலே துடிப்பு. அந்த செவ்வாய்க்கிழமை மேஷராசிக்காரர்களுக்கு வரும்போது ஒரு இனம் புரியாத ஒரு துடிப்பு. ஒரு இன்னைக்கு வேலையை வெட்டிட்டு வான்னு சொன்னா கட்டிட்டு வரணும்யா அப்படின்ற மாதிரி மேஷராசிக்காரர்கள். இன்னைக்கு முடிக்காம வரமாட்டேன். நான் அடிக்கடி சொல்வது உண்டு, செய் அல்லது செத்துமடி என்ற சித்தாந்தத்திற்கு மேஷராசிக்காரர்கள் சொந்தக்காரர்கள். வந்தால் உன்னோடு, வராவிட்டால் நாங்களாக, எதிர்த்தால் உன்னையும் மீறி என்ற சித்தாந்தம் மேஷராசிக்காரர்களுக்கு அற்புதமாக பொருந்தும். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையாச்சு ஃப்ரெண்டை கூப்பிடுவான், அன்னைக்கு செவ்வாய்க்கிழமையாச்சு அவங்கள போய் பார்ப்போம், இவங்களை போய் பார்ப்போம் அப்படின்னு. யாருமே வரல, யாரும் வரல, நானே போய்க்கிறையா அப்படின்னு அந்த வேலையை சொனக்கடிக்காம, அந்த வேலையை அப்படியே முடக்கடிக்காம உத்வேகமா அன்றைய காலையிலேயே எந்திரித்து குளித்து விட்டு அப்பன் முருகனை தரிசனம் செய்து விட்டு மேஷராசிக்காரர்கள் தன் கடமையை செய்ய போகக்கூடிய ஒரு வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் மேஷராசிக்காரர்களுக்கு செவ்வாய்க்கிழமை. அந்த செவ்வாய்க்கிழமையில சண்டை வரும், ஆனாலும் சமாதானம் ஆயிடுவாங்க. கோபம் வரும், ஆனாலும் கட்டுப்படுத்திக்கிடுவாங்க. அந்த செவ்வாய்க்கிழமைகளை சில காரியம் சாதிக்கணுமே அப்படின்னு மேஷராசிக்காரர்கள் வளைந்து நெளிந்து தன்னுடைய காரியத்தை கனகச்சிதமாக சாதிச்சுக்கிடுவாங்க. செவ்வாய்க்கிழமை வந்துட்டாலே அவங்களுக்கு அந்த வேகத்தால செய்யக்கூடிய சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, மற்ற நாள்களில் அவங்க வேகமா முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் சில சோதனைகளை கொடுத்தாலும் கூட செவ்வாய்க்கிழமைகளிலே மேஷராசிக்காரர்கள் முருகனை வழிபாடு செய்து எடுக்கக்கூடிய முடிவு என்பது அவங்களுக்கு வெற்றியான முடிவு, சாதகமான முடிவாக நிச்சயமா அமையும். நீங்க சொன்ன மாதிரி அந்த கோல்டன் டேல மேஷராசிக்காரர்களுக்கு ஆதிக்க கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய செவ்வாயான அந்த நாளே அவர்களுக்கு உகந்த நாள். மேஷராசிக்காரங்களுக்கு செவ்வாய்க்கிழமை உகந்த கிழமையா இருக்கிறதுனால இவ்வளோ எனர்ஜியா, இவ்வளோ பிஸியா இருக்காங்க சார். வேற என்னென்னலாம் சிறப்பான கிழமைகள் இருக்கு? நிச்சயமா மேஷராசிக்காரர்களுக்கு ஞாயிறு, அந்த ஞாயிற்றுக்கிழமைன்னு வந்துட்டாலே மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு உத்வேகமான நாளா இருக்கும். அதே மாதிரி மேஷராசிக்காரர்களுக்கு வியாழக்கிழமை உகந்த நாளாக இருக்கும். செவ்வாய், ஞாயிறு, வியாழன் எல்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான உகந்த நாட்களாக அமையும். ஸோ எப்பயுமே பிஸியாக இருக்கக்கூடிய நம்ம மேஷராசிக்காரங்க, நீங்கள் சொன்ன மாதிரி ஞாயிற்றுக்கிழமை அதிர்ஷ்டமான நாள்னு சொன்னீங்க. ஸோ லீவாக இருக்கக்கூடிய, அதாவது எல்லாருக்குமே லீவுங்க அந்த நாளில். ஆனால் இவங்க எப்படி இருப்பாங்க சார்? மேஷராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா வெளியில் பார்க்க வேண்டிய வேலையை வீட்டுக்குள்ளே பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. வெளியில் பாஸாக இருக்கிற அந்த மனநிலை, வேலை செய்கிற இடத்துல எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி அந்த கேள்வி கேட்டு இருக்கக்கூடிய அந்த மனநிலை ஞாயிற்றுக்கிழமை தானே வீட்டில் லீவாக இருப்போம்லாம் தோணாது. வீட்டுக்குள்ள வந்தோடனே அம்மாவை கூப்பிட்டு, அப்பாவை கூப்பிட்டு, அண்ணன் தம்பியை கூப்பிட்டு, எல்லாரும் கூப்பிட்டு என்ன பண்ணீங்க இந்த வாரம் அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய, ரூல்ஸ் போடக்கூடிய வேலையை வீட்டுக்குள்ளே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அது ரொம்ப அழகாக இருக்கும். அது ஒரு அக்கறையோடு இருக்கும். அது அப்பாவை விசாரிப்பாங்க, அம்மாவை விசாரிப்பாங்க, தங்கச்சியை விசாரிப்பாங்க, என்ன பண்ணுனீங்க இந்த வாரம், என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு லீடர் மைண்ட், அந்த பாஸ் மைண்டு அப்படின்றது
மேசராசிக்காரர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துடும். ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி அப்படியே போனோம்டா, சாப்பிட்டோம்டா, தூங்கினோம்டா அப்படின்ற மாதிரி மேசராசிக்காரர்கள் இருக்க மாட்டார்கள். ஞாயிற்றுக்கிழமை அந்த வாரம் முழுவதும் என்ன செய்ய வேண்டும் என்ற திட்டங்களை சரியாக தீட்டக்கூடிய ஒரு நபராக ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மேசராசிக்காரங்களுடைய மனசு அப்படியே துடிப்பாக இருக்கும். காரணம், மேஷராசிக்கு 5க்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய ஆதிக்க நாள் தான் அந்த ஞாயிற்றுக்கிழமை. அந்த சூரியன் மேசத்திலே வந்து உச்சம் பெறுவதனால மேசராசிக்காரர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை உடல் தூங்கி கொண்டிருந்தாலும் கூட மனம் தூங்கி கொண்டு இருக்காது. ஆக அவங்களுடைய மனசு அன்னைக்குமே பரபரப்பாக இருக்கும். அந்த வாரத்திற்கு தேவையான எல்லா திட்டங்களையும் செயல்படக்கூடியதாக இருக்கும். அதில் மேசத்திலே பிறந்த பெண்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுடைய ஹோம்ஒர்க்கு அவங்க உட்காந்து விட்டா எழுதிடுவாங்க. அந்த மாதிரி அப்படியே காலையில் எந்திரிச்சதுலேருந்து பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு கவனிக்கிறது, அப்பாவை கூப்பிட்டு வச்சு பேசுறது, அண்ணன் தம்பியை பேசுறது, எல்லா பிரச்சனைகளையும் தலையிட்டு தீர்க்கக்கூடிய ஒரு மனநிலையில் மேசராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருந்தாலும் கூட அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஓய்வா இருக்கும்போது மனம் என்பது அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான உத்வேகம் என்ன என்பதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால மேசராசிக்காரர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பது ராஜ்யமான ஒரு நாள். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அந்த கிங்கு மனநிலைங்கிறது, பாஸ் மனநிலைங்கிறது வீட்டுக்குள்ளேயே மேசராசிக்காரவங்களுக்கு கண்டிப்பா வந்துடும். ஆனா வெளியில பார்க்க வேண்டிய அந்த ஆர்டரு, வெளியில போடக்கூடிய அந்த கண்டிஷனை வீட்டுக்குள்ள போட்டு சில நேரங்களில் ஞாயிற்றுக்கிழமை பாதி நாள் மேசராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சோகமான நாளாக போனாலும் கூட அந்த சூரியனுடைய உச்சி பொழுதற்கு பின்னால் அஸ்தமனமாகக்கூடிய அந்த ஒரு மாலை பொழுதுல அப்படியே அந்த சொல்லுவாங்கல்ல, ஒரு அப்படியே ஒரு நல்ல அந்த நேரத்துல மேசராசிக்காரர்களுடைய அந்த மன மகிழ்ச்சி என்பது ஞாயிற்றுக்கிழமைகளே ஒரு லௌகீகமான ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக மேஷத்துக்கு அமையும். ஆக மொத்தம் வந்து மேஷராசிக்காரங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவே இல்லை. அவங்க லீவ் விட்டாலும் மனசுக்கு லீவ் இல்லை. ஸோ மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமையிலையும் பயங்கர பிஸி, ஞாயிற்றுக்கிழமை விடுறதால அன்னைக்கும் பயங்கர எனர்ஜி. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த வியாழக்கிழமை சார், அதாவது அவங்க மனசுக்குன்னு அமைதி தரக்கூடிய ஒரு நாள்னு கண்டிப்பாக வேணும். நீங்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாள் வியாழக்கிழமைன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த நாள் எப்படி சார் இருப்பாங்க? வியாழக்கிழமை என்பது குரு பகவானுடைய ஒரு ஆளுமைக்கு உட்படக்கூடிய ஒரு நாள். மேசராசிக்காரர்களுக்கு பாக்யாதிபதி இல்லையா, சும்மாவே முருகனை கூப்பிட்டு மேசராசிக்காரர்கள் வியாழக்கிழமை அன்னைக்கு வம்பிழுத்துக்கிட்டு இருப்பாங்க. அங்கேயும் போய் பாருங்களேன், அப்படியே பக்தி முத்தி போய் அடிபணிந்து எல்லாரும் கும்பிட்டா, முருகனிடம் சரணாகதியாக உருகி கும்பிட்டா மேசராசிக்காரர்கள் மட்டும் உரிமையா சண்டை விடுறது. என்னையா அந்த வாரம் முழுசு இப்படி போய்கிட்டு இருக்கு, ஒண்ணுமே நடக்க பண்ணி கும்பிட்டு என்ன பண்றது அப்படின்னு என்னடா தனியா நின்று பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா அங்க பார்த்தா பின்னாடி முருகன் போட்டா இருக்கு. அதை பார்த்துட்டு அப்படியே மனம் உருகி, இந்த வாரம் ஒன்றும் நடக்கலையே முருகா, போனது ஒன்றும் நடக்கலையே, ஜெயிக்கலையே, இந்த நாள் நல்ல நாளுன்னாங்களே அப்படின்னு சொல்லி அன்றைய நாளில் கூட மேசராசிக்காரர்கள் உரிமையாக முருகனிடம் சண்டையிட்டுக் கொண்டு இருப்பார்களே தவிர மனதிற்கு ஓய்வை தேட மாட்டார்கள். அந்த பக்தி முக்தி போய் அந்த முருகன்ட்ட உரிமையா பேசக்கூடிய அந்த குணம்தான் மேஷத்திற்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய குணம். ஆக வியாழன் என்பது குருவினுடைய நாள். அந்த குருவை தேடி மேசராசிக்காரர்கள் செல்லக்கூடிய ஒரு நாள். குரு இவர்களை தேடி அனுகூலம் கொடுக்கக்கூடிய ஒரு நாள். தெய்வ பக்தியாக இவர்கள் வந்து திகழக்கூடிய ஒரு நாள். அந்த வியாழக்கிழமை அன்னைக்கு மேசராசிக்காரர்கள் காவி உடை உடுத்தி அல்லது வெள்ளை வேட்டி தரித்து அப்படி விபூதி நெத்திகளை தரித்து, பெண்களாக இருந்தாலும் கூட அந்த ருத்ராட்சம் தரித்து அந்த முருகனுடைய வேலும் மயிலும் அவர்கள் கொண்டு பாடும் பொழுது, அதை கேட்கும் பொழுது, அதை நாம் பார்க்கும் பொழுதே அவ்வளவு அழகுன்னு சொல்லலாம். மேசத்திற்கு வியாழன் என்றால் குரு அருள், மேசத்திற்கு வியாழன் என்றால் உரிமையோடு முருகனிடம் சண்டையிடக்கூடிய ஒரு நாள். மேஷராசிக்காரங்களுக்கு அந்த லக்கி டேஸ் அப்படின்னு பார்த்தா செவ்வாய், வியாழன், ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் சொன்னீங்க சார். அப்போ மற்ற நாட்கள்ல மேஷராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க? எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு ஆக்சுவலா. அதுல வந்து மேசராசிக்காரர்களுக்கு புதன் அது கொஞ்சம் எதிர்மறையான நாள். சனிக்கிழமை அதே மாதிரி எல்லாரும் சனி பெருக்குன்னு சொல்லுவாங்க. மேஷத்திற்கு சனிக்கிழமை கொஞ்சம் அப்படியே ட்ரிகர் ஆவாங்க. அதே மாதிரி மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரை நடுநிலையான நாட்கள் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு. ஸோ எதிர்மறையா ஒரு சில நாட்கள் இருக்குன்னு சொன்னீங்க சார். அப்போ மேஷராசிக்காரங்க புதன்கிழமையில எப்படி இருப்பாங்க? நிச்சயமா புதன் என்றா புத்திக்கான கிரகம்னு சொல்றான். புதன் பகவான் வந்து ஆளுமை செலுத்தக்கூடிய ஒரு நாள் புதன்கிழமை. மேஷத்திற்கு தெரியும் செவ்வாய் தான் அதிக கிரகம். புதனுக்கும் செவ்வாய்க்கும் ஜோதிட அமைப்புகளில் ஒரு சில பகைத்தன்மைன்னு சொல்றான். 2 கிரகங்கள் சேர்ந்த வீடு, 2 கிரகங்கள் பார்த்த வீடு, 2 கிரகங்களுடைய சார பரிவர்த்தனை பெற்ற வீடுகள் எல்லாம் நிறைய வம்பு வழக்குகள், பிரச்சனைகள், டாக்குமெண்ட் சிக்கல்ல சிக்கி தவிக்கிறதெல்லாம் மேஷம் பார்த்தீங்கன்னா அந்த புதன் பகவான் சுய ஜாதகத்துல பாதிக்கப்பட்டு இருக்கும்போது மேசராசிக்காரர்களுக்கு நடக்கும். அப்படி பார்த்தா புதன்கிழமை மேசராசிகள் சும்மாவே அப்படியே பட்டுன்னு கடுகு போல தாளிக்கிற மேசராசிகளுக்கு புதன்கிழமை வந்துருச்சுன்னு சொன்னாலே என்ன பேசுறோம் எப்படி பேசுறோம்னே தெரியாது. அது ஓவர் திங்கிங் ஆகி அப்படியே சொல்லுவாங்களே, வாயில வாஸ்து சரியில்லையா மேஷத்துக்கு அப்படின்ற மாதிரி பார்க்குறவங்க ஒன்று இவங்க சண்டை ஓட்டுருவாங்க அல்லது இவங்கள்ட்ட வந்து யாராவது சண்டை ஓட்டுருவாங்க. லேசாக 2 வார்த்தை தான் சொல்லியிருப்பேன், ஒரு டிக்ஷனரி அளவுக்கு எழுதலாம். 50 வார்த்தைகளை மேசராசிக்காரர்கள் கோபத்தில். அது வந்துங்க என்ன பேசுகிறேன் எப்படி பேசுகிறோம்னா மனசில் ஒன்றும் இல்லை, பொக்க மனசு. ஆனால் அந்த புதன் வந்து நாக்கில் உட்காந்துக்கிட்டு அந்த அப்படியே அந்த டங்கு ஸ்லீப் ஆகி மேசராசிக்காரர்கள் என்ன பேசுகிறோம், என்ன யோசிக்கிறோம், எதிராளி யார், அவங்க யார் நமக்கு,
இதெல்லாம் சிந்திக்க விடாதுங்க. அந்த புதன்கிழமை மேசராசிக்காரர்களே அப்படியே புதன் எங்கேயாவது சுய ஜாதகத்துல நெகட்டிவா இருந்தாரு, அதுலயும் மேசராசிக்காரர்களுக்கு ஒரு புதன்கிழமை அன்னைக்கு கரெக்டா சந்திராஷ்டமம் அமைஞ்சு எவனாவது சிக்கட்டுமே ஐயோ பாவம் அப்படின்ற மாதிரி இருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு புதன்கிழமை. அன்று மைண்டு, அவங்களுடைய புத்தி, அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய வார்த்தை, இதில் மேசராசிக்காரர்கள் புதன்கிழமை அன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னு சொன்னா அன்னைக்கு தேதியில தான் வில்லங்க உங்களுக்கு பாய் போட்டு படுத்திருக்கும். அதனால புதன்கிழமை அது வெளியில போயிடாதீங்கன்னு அர்த்தம் இல்ல. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்களே ஐயா, அது எங்களுக்கு ஆகாதா அப்படின்னு மேசராசிக்காரர்கள் கேட்டா, பொண்ணும் கிடைச்சாலும் வேண்டாம் புதனும் கிடைச்சாலும் வேண்டாங்கிற மாதிரி தான் புதன்கிழமை மேசராசிக்காரர்களுக்கு சில நேரங்களிலே அமையும். ஆக எல்லா புதன்கிழமையும் மேசத்துக்கு அவயோகம்னு சொல்ல முடியாது. 4 நட்சத்திரங்கள் சில அமைப்புகள் இருக்கு. இருந்தாலும் மேசராசிக்காரர்கள் எந்த விதமான பேச்சுவார்த்தை விஷயங்களிலும் புதன்கிழமை அன்னைக்கு கவனமா இருக்கணும். அப்போ மற்ற ராசிக்காரங்கள் எல்லாருமே கண்டிப்பா மேஷ ராசிக்காரங்க புதன்கிழமையா இன்னைக்கு அவங்க பக்கமே போக கூடாதுங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம். ஆமா, தேவையில்லாத பிரச்சனைகளை தானே தேடிக்கக்கூடிய ஒரு சூழலை எதிராளி அமைச்சு கொடுப்பாங்க. மேஷம் தானா தேடிக்கிறது இல்ல, வம்பு தானா தேடி வரும். சார் பொதுவாகவே சனிக்கிழமைனாலே சனி பெருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம மேஷ ராசிக்காரங்களுக்கு சனிக்கிழமை எப்படி இருப்பாங்க? சனி பகவான் மேஷ ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதி, 10 தொழில் ஸ்தானாதிபதியாக இருந்தாலும் கூட செவ்வாய்க்கு பகை கிரகங்கிற அந்தஸ்துல வர்றாரு. அப்படியே எப்பயுமே ஒரு மாதிரி முறுக்கா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற மேசராசிக்கு சனிக்கிழமையெல்லாம் பெருக்கலாம் கிடையாதுயா அப்படின்ற மாதிரி அன்னைக்கு தான் எல்லா காரியமும் ஸ்லோவாகும். அவங்களுக்கு சில தடைகள் வரும். அப்படியே சிக்னலில் மாட்டின வண்டி மாதிரி எப்படா அந்த கேட்டை திறப்பாங்க அப்படின்ற மாதிரி மேசராசிக்காரருடைய மனம் என்பது அன்றைய நாளிலே அப்படியே ஒரு தடைகள் வந்துகிட்டே இருக்கும். ஆமா, முயற்சிகள் அவங்களுக்கு அப்படியே ஒரு முட்டுக்கட்டையாகும். காலையில எப்பயுமே பரபரப்பா எந்திரிச்சு அடுத்த வேலை என்ன, எது பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்லையா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வெளியில போவோம் அப்படின்னு நினைக்கிற மேசராசிக்கு முதல் சிக்னலே வண்டியே டிராப் ஆகும். ஸ்டார்ட் ஆகாது, வீட்டுல சாப்பாடு கிடைக்காது, சரியான நேரத்துல எந்திரிக்க முடியாது, போக வேண்டிய காரியத்துக்கு போக முடியாது, என்னத்த போன அப்படின்ற மாதிரியான அந்த மேஷத்தினுடைய வேகத்திற்கு, செவ்வாயினுடைய ஆற்றலுக்கு அந்த சனிக்கிழமை அன்னைக்கு ஏதோ அப்படி ஒரு சோர்வா இருக்கு ஐயா அப்படின்ற மாதிரி மேசராசிக்காரர்கள் நிச்சயமாக ஃபீல் பண்ணுவாங்க. சனிக்கிழமை என்பது மேசராசிக்காரர்கள் சில மந்தத்தன்மையும் தடைகளையும் தேக்கத்தையும் முயற்சி கெடுதல்களையும் பயண தடைகளையும் காரிய தடைகளையும் அவங்களுக்கு சனிக்கிழமை ஏற்படுத்துது. அதில் சந்திராஷ்டமமோ அன்றைய நட்சத்திர தாராபலன் அடிப்படையில் சில அம்சங்கள் அவங்களுக்கு பாதிக்கப்பட்டு இருந்தாலும் நம்ம 9 தாரைகளாக பிரிக்கிறோம் இல்லையா ஜோதிட அம்சத்தில், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடை ஏற்படும். அதில் இந்த சுபகாரியங்கள் விஷயங்கள்லாம் சனிக்கிழமை அன்னைக்கு மேசராசிகள் நான் சொல்கிறேன் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா அது தள்ளி போய்கிட்டே இருக்கும். அதனால் மேஷத்திற்கு சனிக்கிழமை என்பது ஒரு தடைகளை கொடுக்குற மாதிரி சில அம்சங்கள்ல உங்களுக்கு அமையுது. மேஷராசிக்காரங்க ஒர்க்குனா இப்படிலாம் இருப்பாங்க நம்ம இந்த நாட்கள் பார்த்தோம். பக்தின்னு வந்துட்டா இந்த நாள்லாம் இப்படி இருப்பாங்கன்னு பார்த்தோம். சக்தின்னு வந்துட்டாலும் அந்த பயங்கர எனர்ஜியை நம்ம பார்த்துட்டோம். அவங்களுக்கு ஒரு என்ஜாய் பண்ற மாதிரி டேனா என்ன டே சொல்லுங்க? மேசராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை வந்துட்டாலே அப்படியே ஒரு சில் மூடு அவங்க மனசுக்குள்ள வந்துடும். காரணம், அந்த வெள்ளிக்கிழமை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் இல்லையா. மேஷத்திற்கு 2 குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி, 7 பார்ட்னர் களத்திர ஸ்தானாதிபதியா சுக்கிரன் வர்றாரு. அப்போ என்ன, ஒரு லவரை மீட் பண்ணுறாங்க, குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவி உட்காந்து பேசுகிறாங்க, குழந்தைகளோட கொஞ்சுறாங்க. என்னடா கடுகடுப்பா அப்படியே எப்பயுமே ஒரு ராயல் கிங் மூடில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்கள் இன்னைக்கு இவ்வளவு டெம்பரேச்சர் கம்மியாயிருச்சு. அப்படியே மதுரையில் ஒரு உச்சி வெயிலில் இருந்த மேசம் திடீர்னு கொடைக்கானல் மலைக்கு ஏறினா எப்படி ஒரு டெம்பரேச்சர் கூல் ஆகுமோ அது மாதிரி மேசராசிக்காரர்களுடைய அந்த வெப்பத்தை, கோபத்தை, உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய ஒரு நாளாக வெள்ளிக்கிழமை வந்தாலே அவங்க மைண்டு அப்படியே ஒரு காமாக இருக்கும். அமைதி, சாந்தம் இதெல்லாம் தாண்டி எங்கடா போகலாம், சந்தோஷத்தை தேடி எங்கடா போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்க மனம் என்பது ஒரு காதலை பகிர்வது, அன்பை பகிர்வது, பாசத்தை பகிர்வது. எல்லா நாளும் அதுக்குன்னு டைம் டேபிள் போட்டெல்லாம் பாசத்தை காட்டுறது மேசராசிக்காரங்க கிடையாது. வெள்ளிக்கிழமை கொஞ்சம் ஓவரா அந்த சுக்கிரன் என்ன சொல்றது, அந்த பாசத்தை பொங்க விடுவார் அப்படின்ற மாதிரி மேசராசிக்காரர்கள் வெள்ளி வந்துட்டாலே இந்த வாரம் சனி ஞாயிறுலாம் சரி பிள்ளை ஒட்டியோட இருக்க போறோம்ப்பா அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நிச்சயமா வருவாங்க. காதலும் அன்பும் பெருகக்கூடிய, அந்த ஐஸ்வர்யம் கிடைக்கக்கூடிய, அந்த மகாலட்சுமியினுடைய அம்சமான அந்த வெள்ளி மேஷத்திற்கு ஒரு லக்ஸரியை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும். ஸோ மேஷராசிக்காரங்கனாலே ஒரு பரபரப்பு தான் சார். ஸோ வெள்ளிக்கிழமையான அப்பா வீக்கெண்ட் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணலான்னு போவாங்கன்னு சொன்னீங்க. நல்ல ஒரு லக்ஸரியான டே, ரிலாக்ஸான டே. திரும்பி திங்கக்கிழமைன்னு வரும்போது உங்கள் மைண்ட் செட் எப்படி சார் இருக்கும்? அதாவது வெள்ளிக்கிழமை இரவு தானே எங்களுக்கு லீவு கிடைக்குது அப்படின்ற மாதிரி மேஷராசிக்காரர்கள், அதுக்கு இடையில ஒரு கேப் இருக்கு இல்லையா, சனிக்கிழமைன்னு ஒன்று இருக்குல்ல, அதே எங்களுக்கு ஆகாதுன்ட்டு இல்லை அப்படின்ற மாதிரி எப்பயுமே வீக் முழுசும் அப்படியே ரொம்ப பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு மேசராசிக்காரர்கள் இந்த வீக்கெண்டை என்ஜாய் பண்ணலான்னு நினச்சி போய் பாதி மலையில் போய் சண்டை திருமண மேசராசிக்காரர்கள்லாம் உண்டு. ஆக என்னடா அது வாரத்தில் ஒரு சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சேன், வெள்ளிக்கிழமை கொஞ்சம் டெம்பரேச்சர் அப்படியே கூலாச்சு, சனிக்கிழமை ஹாட் ஆகிடுச்சுரா அப்படின்ற மாதிரி மேசராசிக்காரர்களுக்கு சனி பகவான் சுய ஜாதகத்தில் நல்ல அமைப்புகளில் இல்லைன்னு சொன்னால் வாய் வார்த்தை, சண்டை, மோதல்கள்லாம் தம்பதிகளுக்குள்ளே வந்துடும், காதலர்களுக்குள்ளே வந்துடும், நட்புக்குள்ளே வந்துடும். முழுசாக என்ஜாய் பண்ண முடியாமல் ஒரு தடுமாற்றம் வரும். அந்த மனநிலையோடு
திங்கக்கிழமை அப்படியே மேசராசிக்காரவங்க அவங்கவுங்க அவங்களுடைய அலுவலகத்துக்கு போகணும்ல, வேலைக்கு போகணும்ல, தொழிலை பார்க்கணும்ல, படிக்கிற பிள்ளைய படிக்கிற இடத்துக்கு போகணும்ல. ஆக திங்கக்கிழமை வரும்போது மேசராசிக்காரர்களுக்கு அந்த சுக்கிரனுடைய அம்சத்தினால என்ஜாய் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் கிடைத்திருந்தாலும் கூட, குடும்பத்தோடு நேரத்தை செலவு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் கிடைத்திருந்தாலும் கூட, எல்லோருடையும் உட்கார்ந்து பேசணுங்கிற வாய்ப்புகள் கிடைத்திருந்தாலும் கூட, யாரோ ஒருத்தர் விட்ட வார்த்தை அல்லது இவங்க விட்ட வார்த்தை அல்லது பாதியில வந்த பகை, போன இடத்துல யாரு கண்ணு பட்டுச்சோ சந்தோஷமா இல்லாத சூழல், அதை நினைத்து மேசராசிக்காரர்கள் அந்த திங்கக்கிழமை அன்னைக்கு என்னத்த இன்னைக்கு வேலைக்கு போனோம், என்னத்த இன்னைக்கு செஞ்சோம், என்னத்த இன்னைக்கு படித்தோம், என்னத்த இன்னைக்கு சமைச்சோம் அப்படின்னு காலையில் பெண்களாக இருந்தால் அந்த சமையல் கட்டில் இருந்து அப்படியே ஆரம்பிச்சு, அதில் உத்தியோகத்துக்கு போகக்கூடிய மேசராசிக்கார பெண்கள் எல்லாம் அந்த சனி ஞாயிறில் நடந்த சம்பவங்களை நினச்சி திங்கக்கிழமை அவங்க மைண்டு ஒரு மனசுக்கு வர்றது, அவங்க மனசு ஒரு சாந்தத்துக்கு வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா திங்கள் என்பது சந்திரன், மனதை ஆளக்கூடியவர். மேஷத்திற்கு சந்திரன் நாளுக்குடைய சுகாதிபதி. சுகத்தை, மனதை, துக்கத்தை அப்படியே ஒரு மாதிரி நினைச்சு திங்கக்கிழமை அன்னைக்கு மேஷத்தினுடைய அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகுறதுக்கே ரொம்ப நேரம் பிடிக்கும். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை லீவுக்கு பதிலாக திங்கக்கிழமை ஒரு நாள் லீவ் விட்டுட்டு செவ்வாய்க்கிழமையிலேருந்து அலுவலகத்தை வச்சா மேசராசிகளுக்கு நல்லா இருக்கும். அவங்க திங்கட்கிழமை அன்னைக்கு வேலை செய்யணும்னு நினைச்சா கூட அந்த மனம் என்பது ஒரு அமைதி இல்லாமல் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி எல்லா மேசராசிக்காரங்களும் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. மேஷராசிக்காரங்களுக்கு செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இது எல்லாமே நம்ம லக்கி டேஸ்ன்றதை பார்த்தோம். ஸோ இந்த லக்கி டேஸில் என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் செய்யலான்றதை பார்க்க போகிறோம். ஸோ அந்த வரிசையில் நம்ம மேஷராசிக்காரங்க இந்த எனர்ஜியாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் என்னென்ன நல்ல விஷயங்கள் செய்யலாம்? நிச்சயமாக எனர்ஜிக்கு எனர்ஜி கூட்டக்கூடிய ஒரு விஷயம், புதிதாக அவங்க தொழில் தொடங்கக்கூடிய விஷயம், புதிய முயற்சிகள், புதிய நபர்களை சந்திப்பது, அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் மேஷம். அதாவது உடற்பயிற்சி, விளையாட்டு, வீரதீர செயல்கள், இதெல்லாமே அங்காரகன் செவ்வாயினுடைய ஆளுமைக்குள்ள வருது. ஆக மேசராசிக்காரர்கள் ஒரு ஜிம்முக்கு போகிற நாள், அன்றைய நாளில் நான் அட்மிஷன் போட போகிறேன், அதுக்குன்னு வாரத்தில் ஒரு நாள் மட்டும் ஜிம்முக்கு போவேன்னு கிடையாது. மேசராசிக்காரர்களுக்கு முதல் அட்மிஷன் அந்த நாளில் போடும்போது அவங்க தடை இல்லாமல் போவாங்க. புதிய கட்டிடம், பணிகள் சார்ந்த விஷயங்களை செவ்வாய்க்கிழமைகளில் மேசராசிக்காரர்கள் தொடங்கும் பொழுது அங்காரகனுடைய அருளால் அந்த கட்டிடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எந்த தடை இல்லாமல் பரிபூரணமாக முடியும். சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபாடு செய்த பின்பு மேசராசிக்காரர்கள் சகோதர வழி உறவுகள்கிட்ட பேசும்போது, சகோதரர்களுக்காக நல்லது செய்யும் பொழுது, ஒரு வீடு மாற்றம் செய்யும் பொழுது, செவ்வாய்க்கிழமைகளில் செய்யும் பொழுது மேசராசிக்காரர்களுக்கு உகந்த நாளாக அமையும். புதிய தொழில், புதிய முயற்சி, ஒரு கடன் வாங்குவது, ஒரு கடனை அடைப்பது, இதெல்லாமே செவ்வாய்க்கிழமை என்பது மேசராசிக்காரர்களுக்கு நல்ல நாளாக அமையும். அதுலேயும் தாராபலன் அடிப்படையில் அவங்களுக்கு அது உகந்த நாளா, அன்றைய செவ்வாய்க்கிழமையும் தாராபலனும் சரியாக அமைந்து அன்றைய நாள் சந்திராசிரமும் இல்லாமல் அவர்களுக்கு அமைந்து இருந்தால் மேசராசிக்காரர்களுக்கு செவ்வாயை போல, அங்காரகனை போல அருள் தரக்கூடிய நாளுங்கிறது, சூப்பரான நாளுங்கிறது எதுவும் கிடையாது. அந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை மேஷத்திற்கு சூப்பராக அமையும். உடல் சம்பந்தப்பட்ட, ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட, மருத்துவம் சம்பந்தப்பட்ட அத்துணை விஷயங்களையும் மேசராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமைகளை தேர்வு செய்து பண்ணலாம். பொதுவாக செவ்வாய்க்கிழமைகள் அறுவை சிகிச்சைகள் பண்ணக்கூடாதுன்னு பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் மேசராசிக்காரர்களுக்கு செவ்வாய்க்கிழமை என்பது நோய் தீர்வுக்கான ஒரு நாளாக நிச்சயமா அமையும். செவ்வாய் பகவானுடைய பூரண அருள் அவர்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். ஸோ புது தொழில் தொடங்குறதுன்னு சொல்லும் போது சார் எனக்கு ஞாபகம் வருது. ஏன்னா இப்போ புதுசாக தொழிலும் போது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறாங்க, இல்லை ஸ்கூலில் ஒரு அட்மிஷன் போட போகிறாங்க, இல்லை காலேஜ் புது காலேஜ் மாற்றுறாங்க அப்படின்னா அது செவ்வாய்க்கிழமையில பண்ணலாமா சார்? தாராளமாக செய்யலாம். ஏன்னா புதன் கல்விக்கான கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். புதன்கிழமைகளில் கல்வி சார்ந்த விஷயங்கள்லாம் செய்யலாம் என்பது பொது பலன். ஆனால் மேசராசிக்காரர்களுக்கு 3-6 குடையவனாக புதன் பகவான் வர்றார். அன்றைய நாளில் கொஞ்சம் தடங்கல்கள் வருது அவங்களுக்கு. அதனால மங்களகரமான அந்த மங்களகாரன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமையை மேசராசிக்காரர்கள் பயன்படுத்திக்கலாம். அன்றைய நாளில் நீங்கள் சொல்கிற மாதிரி இன்டர்வியூ போகிறது, குழந்தைகள் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை அட்மிஷன் போடுறது, அடுத்த முயற்சிகள் செய்வது, இடம் மாறுதல்கள் செய்வது, பயணங்களை திட்டமிடுவது, எழுத்துப்பூர்வமான ஒப்பந்தங்கள், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பூமியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய வழக்குகளுக்கு தீர்வு காண்பதற்கு இந்த செவ்வாய்க்கிழமையை மேசராசிக்காரர்கள் பயன்படுத்திக்கணும். நாளைக்கு புதன்கிழமை நல்ல நாளாச்சே, அன்னைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு கிடப்பில் போட்டுறாம, செவ்வாயினுடைய நாள் உங்களுடைய ஆதிக்க நாள், செவ்வாயினுடைய நாள் முருகனுடைய அம்சம் பெற்ற நாள், செவ்வாயினுடைய நாள் உங்களுக்கு உத்வேகத்தை தரக்கூடிய நாள். அந்த நாளில் மேசராசிக்காரர்கள் அற்புதமான குரு பகவானுடைய ஓரையை கணக்கிட்டு அல்லது சூரிய பகவானுடைய ஓரையை கணக்கிட்டு, அவர்களுக்கு 2 தனநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய ஓரையை கணக்கிட்டு சுபகாரியங்களை தொடங்கும் பொழுது மேஷத்திற்கு அம்சமான வாழ்க்கை அங்காரகன் அருளால் அற்புதமாக கிடைக்கும். முன்னாடி சொன்ன மாதிரி மேஷராசிக்காரங்க வியாழக்கிழமையில முருகனை வேண்டி விரும்பி கேட்கக்கூடிய நாள்னு சொன்னீங்க. ஸோ அந்த மாதிரி வியாழக்கிழமையில அவங்க ஒரு சாமிக்கு நேர்த்தி கடன் செலுத்துறதா இருக்கட்டும், இல்லை வேண்டுதல் நிறைவேற்றதா இருக்கட்டும், இதெல்லாமே பக்தி சார்ந்த விஷயங்கள் பண்ணலாமா? மேசராசிக்காரர்கள் வியாழன் மட்டும் இல்லைங்க, எல்லா நாளுமே முருகனை வேண்டி விரும்பி வழிபடக்கூடியவர்கள். அதில் வியாழக்கிழமைக்கு கொஞ்சம் ஓவரா முருகன்ட்ட சண்டை ஓட்டுட்டு திரிவாங்க. என்னடா அது ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆக அவங்களுக்கு ஆன்மீகத்தினுடைய ஒரு உன்னதமான நாள் அப்படின்னு நம்ம வியாழனை சொல்கிறோம். ஒரு குருவை தரிசிப்பது, குருமார்களை தேடி போவது, வித்தைகளை கற்றுக்கொள்வது, ஆன்மீக விஷயங்களை தனக்குள்ள உணர்வது, தெய்வீக கோவில்கள், ஆலயங்கள், நீங்கள் சொன்ன மாதிரி நேர்த்திக்கடன்கள், குழந்தைகளுக்காக, குருனா குழந்தை, அந்த நேர்த்திக்கடன்கள் எல்லாம் பூர்த்தி பண்ணுவது, தூரதேச பயணங்கள் செய்வது. மேசராசிக்காரர்கள் வியாழன் வந்துட்டாலே அப்படியே முருகனை தரிசிக்கிறதுக்கு திருச்செந்தூர் போனோம்யா, தூரதேச பயணம், நேர்த்திக்கடனை செஞ்சோம்யா, முடிகாணிக்கை கொடுத்தோம்யா, அப்பே முருகனை பார்த்தோம்யா, அரோகரான்னு சொல்லிட்டு வந்தோம்யா, செந்தில் ஆண்டவனிடம் எல்லா பிரச்சனைகளையும் சொல்லி வந்தோம்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாளாக வியாழன் என்பது மேசராசிக்காரர்களுக்கு அமையும். அது மட்டும் இல்லைங்க, குழந்தைகளுக்கு சம்பந்தப்பட்ட அத்துணை விஷயங்களையும் வியாழக்கிழமைகளில் மேசராசிக்காரர்கள் செய்வதற்கு உகந்த நாள். நீண்ட கால திட்டங்கள், இப்போ ஒரு பணம் போட்டு வைக்கிறோம், ஒரு சேவிங்ஸ் பண்ணுறோம், ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம், புதிய காரியங்கள் தொடங்க போகிறோம், இந்த விஷயம் எனக்கு நீண்ட காலமாக எனக்கு பலன் தரணும்னு நினைக்க போகிறோம், திருமணம், ஒரு மன வாழ்க்கை, நல்ல ஆயுளோட 16 செல்வங்களும் பெற்று அந்த தம்பதிகள் சிறப்பாக வாழ்வதற்கு மேசத்திற்கு வியாழக்கிழமை நாளில் முகூர்த்தம் அமைஞ்சா சிறப்பு. வியாழக்கிழமை குருவோட அருள் நிறைந்த நாள் மேஷத்திற்கு, பாக்யாதிபதியினுடைய ஒரு நாள். 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம்னு சொல்லுது, சுப விரயங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். ஒருத்தருக்கு நல்லது பண்ணுங்க, பரிசு கொடுத்தங்க, பாராட்டு பெற்றங்க, புகழ் பெற்றங்க, அதாவது சொல்லுவாங்கல்ல, அந்த புகழ், பதவி, அனுகூலம் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெறக்கூடிய ஒரு அம்சமான நாளாக வியாழக்கிழமை மேஷத்துக்கு அமையும். ஸோ ஞாயிற்றுக்கிழமையிலையும் பயங்கர பிஸியாக இருக்கக்கூடிய மேஷராசிக்காரங்க அன்னைக்கு அவங்க என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் செய்யலாம்? நிச்சயமா மேசராசிக்காரர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரியனுடைய ஆதிக்கம் பெற்ற, சூரிய பகவானுடைய அம்சம் பெற்ற ஒரு நாள். அந்த நாள்லேயே அவங்க சுறுசுறுப்பாக தான் இருப்பாங்க. அதை எப்படி பயன்படுத்துகிறாங்க பாருங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ரிப்பேரான பொருட்களை சரி பண்ணுறது, பழைய பொருட்களை எல்லாம் சரி பண்ணிக்கிறது, அந்த எனர்ஜியை வந்து அந்த இவங்களே வந்து எலக்ட்ரிஷியன், இவங்களே பிளம்பர், இவங்களே ஃபேனை கழட்டி மாட்டுறது, அதே மாதிரி பெண்களாக இருந்தால் அப்படியே அந்த ஸ்டவ்வெல்லாம் அப்படியே அக்கு வேற ஆணி வேற சுத்தப்படுத்துறது. ஆனால் மேஷம் தன்னுடைய எனர்ஜியை இதற்கு பயன்படுத்துவதற்கு பதிலாக, ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே, அரசு அலுவலகங்கள்லாம் இருக்காதுல்ல, அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஆன்லைனில் வேலைகளை செய்யலாமே. மேசராசிக்காரர்கள் அரசு சார்ந்த அத்துணை ஆவணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே தொடங்கும் பொழுது அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அன்னைக்கு கவர்மெண்ட் லீவியா யார் அப்படின்னா ஆன்லைனில் பண்ணுங்க. அதே மாதிரி அரசியல்வாதிகளை சந்திப்பது, அரசு அதிகாரிகளை ஒரு நட்பு ரீதியாக சந்திப்பது, முக்கியமான தனக்கு பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்ப்பது, ஒரு மெயில் அனுப்புவது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை மேசராசிக்காரங்க செய்யலாம். திங்கட்கிழமை அவங்க செய்யக்கூடிய வேலைகளுக்கான திட்டங்களை துவக்கமாக ஞாயிற்றுக்கிழமைகளை செஞ்சு வச்சுக்கலாம். காலையில் திங்கட்கிழமை சூரிய பகவானுடைய அந்த நல்ல ஓரையில கூட அவங்க அனுப்பிக்கலாம். ஆனால் அவங்களுடைய துவக்கம் என்பது ஞாயிற்றுக்கிழமையே அவங்க துவங்கிட்டாங்க. பிள்ளையார் சொல்லின்னு சொல்றாங்கல்ல, அந்த பிள்ளையார் சொல்லிய தன்னுடைய செயலுக்கான அஸ்திவாரத்தை ஞாயிற்றுக்கிழமை மேசராசிக்காரவங்க போட்டுட்டாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக எப்பயுமே எனர்ஜியாக இருக்கக்கூடிய மேஷம் தன்னுடைய எனர்ஜியை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வீட்டில், அதுலேயும் எல்லா இடத்துலையும் பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மேஷம், எல்லா இடத்திலும் தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட மேஷம், வீட்டுக்குள்ள மேசராசிக்காரர்கள் ஓய்வாக இருக்கிற நாளில் ஞாயிற்றுக்கிழமைகளை ஆட்சி செய்யணும்னு நினைச்சிங்கன்னா உங்கள் ஆட்சிக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும். அதனால வீட்டுக்குள்ளே வேலை பார்க்குறத விட்டுட்டு உயர்வுக்கான சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம், அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் மேசராசிக்காரவங்க ஞாயிற்றுக்கிழமை தொட்டாங்கன்னா பொன்னா விளையும். அந்த காரியம் சூரிய பகவானை போல 1000 மடங்கு சுய ஜோதியாக மேசராசிக்காரர்களுக்கு பிரகாசிக்கும். சார், அப்படி பார்த்தா நிறைய இடங்கள்ல சண்டே வந்து லீவா தானே சார்? ஆமாம், சண்டே வந்து லீவு தாங்க. ஆனால் சன்னுக்கு லீவ் இல்லையே. அதனால மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை அடுத்த நாள் செய்யக்கூடிய, அந்த வாரம் முழுவதும் தனக்கு உகந்த நாட்களில் செய்யக்கூடிய காரியங்களுக்கான பிள்ளையார் சொல்லிய அதற்கான திட்டங்களை மேசராசிக்காரர்கள் துவங்குவது என்பது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு சிறப்பு. மேஷராசிக்காரங்களுக்கு உகந்த நாட்கள் பார்த்தோம், எதிர்மறையான நாட்கள் பார்த்தோம் சார். சப்போஸ் இப்போ அவங்க உகந்த நாட்களில் பிறந்தாங்கன்னா அதிர்ஷ்டம் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ எதிர்மறையான நாட்களில் ஒருவேளை பிறந்திருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் சார்? நீங்கள் சொன்ன மாதிரி மேசராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான செவ்வாய் பகவானுடைய அங்காரகனுடைய அருள் பெற்ற அந்த ராசியும் மேசம். நான் செவ்வாய்க்கிழமைகளில் பிறந்தேன் அப்படின்னா சக்தி, எனர்ஜி இதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவாக அமையும். ஞாயிற்றுக்கிழமைகளில் பிறந்த மேசராசிக்காரர்கள் புகழ் பெறுவார்கள், புகழை நோக்கி நகர்வார்கள். வியாழனுடைய அம்சம் பெற்ற வியாழக்கிழமைகளில் பிறந்த மேசராசிக்காரர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுவாங்க. ஆன்மீகம், குருமார்களுடைய தொடர்பு அருள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இதற்கு மாறான கிழமைகளில் பிறந்திருந்தாலும் கூட, ராசிக்கு கொஞ்சம் எதிர்துருவமான கிழமைகளில் பிறந்திருந்தாலும் கூட, சுய ஜாதகத்தின் அடிப்படையில், மற்ற இதர திதி யோகம் கரணத்தின் அடிப்படையில், நட்சத்திரங்களினுடைய அடிப்படையில் தான், லக்னத்தின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய யோகங்களின் அடிப்படையில் தான் ஒருத்தருடைய வாழ்க்கை அமையும். ஒருத்தருடைய ராசிக்கும் எதிர்துருவமான கிழமை அமைப்பாக இருந்தாலும் கூட அதற்கு சரியான இறை வழிபாடுகளுடைய ஸ்தலங்களை தேர்வு செய்யும் பொழுது, பரிகார முறைகளை கடைபிடிக்கும் பொழுது மேசராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில்
நிச்சயம் வெற்றி என்பது தானாக கிடைக்கும். ஒருவேளை ஆகாத நாட்களில் பிறந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இறை வழிபாடு மூலயமா சரி பண்ணலாம். சுய ஜாதகமும் ரொம்ப முக்கியம்னு சொன்னீங்க. அது என்னவா இருக்கும் சார்? மேசராசிக்காரர்களுக்கு ஐயா மாணிக்கவாசக பெருமான் சொன்ன மாதிரி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு ரெண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே முருகனுடைய பொற்பாதம் பணிந்த மேசராசிக்காரர்களுக்கு 7 கிழமைகளும் அதிர்ஷ்டமாக மாற வழிபாடு முறைகள் எத்தனையோ இருக்கு. அதை நம்ம பார்ட் வீடியோவில் அற்புதமாக பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு எபிசோட்ல மேஷராசிக்காரங்களுக்கு லக்கி டேஸ் எல்லாம் என்னென்ன இருக்கும், ஸோ எதிர்மறையான நாட்கள், கொஞ்சம் டல்லாக இருக்கக்கூடிய நாட்கள் என்னென்ன, ஆவரேஜ் டேஸ் என்ன, இது எல்லாமே பார்த்தோம். அதை தொடர்ந்து அவங்களுக்கு எந்தெந்த நாளில் எந்தெந்த நல்ல நல்ல விஷயங்கள் அவங்க பண்ணணுன்றதையும் ரொம்ப தெளிவாக அழகாக சொன்னீங்க. கூடவே இறை வழிபாடு நம்ம பாட்டுலையுமே நம்ம சந்திக்க போகிறோம். ஸோ அடுத்ததாக ரிஷபராசி நம்ம பார்க்க போகிறோம். நன்றி. நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.